கட்டிக்கொள்ள துணி இல்லாமல், தலைக்கு எண்ணெய் இல்லாமல், காலுக்கு காலணி இல்லாமல், தன்னை தனக்கே அடையாளம் தெரியாத ஒரு நிலையில் வெட்கப்பட்டு உருவம் சிதைந்து செயலிழந்து சக்தியின்றி வாடிப் போகும்படி செய்து விடுவேன். உனக்கு இஷ்டமான வண்ணம் கருப்பு வண்ணம் தானே. கருப்பு உடையணிந்து காலணி கூட அணியாமல், விரத காலத்தில் முடி திருத்திக் கொள்ளாமல், மணிமாலை அணிந்து விரதமேற்று சுக சௌக்கியங்களை உதறிவிட்டு சுவாமி என்று அழைக்கப்படுவார். நீ சொன்ன கஷ்டங்களை எல்லாம் பக்தியோடு ஆனந்தமாக ஏற்று அனுபவிப்பார். சந்தோஷம்தானே? சுவாமி, மற்றுமொரு முக்கியமான விஷயம். என் பார்வைப்பட்டால் இணைந்து வாழும் தம்பதிகள் பிரிந்து விடுவார்கள். கடுமையான பிரம்மச்சரி ஒளியான குருவே என் சுவாமி, உனை பாடும் உயிர்நாதம் சரணம் ஐயப்பா. வழியாவும் துணையாக வருகின்ற சாஸ்தா, மனமே உன் மலபீடம் சரணம் ஐயப்பா.